எந்த நல்லது பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. நான் ஏதாவது சொன்னா மட்டும் உங்களுக்கு ரோஷம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடும். நம்ம மனோகரன் தாங்க. சந்தானம், பாட்டி, இது என் வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். நான் சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குல்ல? என்ன நீ உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். யோ உட்காரு உட்காரு. டாக்டர், ஒரு விஷயம். எங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் குழந்தைங்க இல்லை. தப்பு எங்கேன்னு தெரியல. டாக்டரை போய் பார்க்கலான்னு நான் சொன்னேன். ஆனால் ஜோதி வேணாங்கிறா. நாங்கள் நினைக்காமலே ஒரு கைனகாலஜிஸ்ட் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு என்ன என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சரியாயிடும். தமிழ், ஒரு குழந்தை உருவாக சிலருக்கு 10 மாசம் போதும், சிலருக்கு அது 5 வருஷம் கூட ஆகலாம். இன்னும் சிலருக்கு சொல்ல போனா அதுக்கு மேலே ஆகலாம். உண்மையை சொல்ல போனா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் அவசியங்கிறது உண்மைதான். ஆனா அது எல்லாத்துக்கும் சாத்தியமாகாதுங்க. ஆனா உண்டான குழந்தையை அழிக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. ஒரு நொடியில் அழிக்கிற மாத்திரைகளும் இருக்கு. அப்படிப்பட்ட மாத்திரைகளை தேடி இன்னும் சில பெண்கள் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றதுங்க தமிழ்? ஆமாம் டாக்டர், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு குழந்தை உருவாகிறது எவ்வளோ கஷ்டம். கடவுள் கொடுக்குற வரப்பிரசாதம். அதை போய் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களே. அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் செங்கல் சூழலை வச்சு பொசுக்கணும். தமிழ், ஒரு நாளைக்கு அவங்களை கிளினிக் கூட்டுவாங்களே, நான் செக் பண்ணிட்டு தரவா ரிசல்ட் என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறம் அவங்கள மட்டும் செக் பண்ணா பத்தாது, ஒரு நாளைக்கு நீங்களும் வரணும். வரேன் டாக்டர். அப்போ நான் கிளம்பிக்கணும். சரி, வரங்க தமிழ். வாங்க. வரங்க மிஸ்ஸஸ் தமிழ். அவசியம் நீங்க என் கிளினிக்கு வரணும். எல்லாரும் என்ன கைராசிக்கார டாக்டர்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கிளம்புறேன். நான் வரேன். வரங்க. மறுபடியும் போய் கூப்பிட்டு வர முடியுமா? அதுக்கு அவங்க அப்பா சம்மதிப்பாரா? இது வரைக்கும் அவர்கிட்ட நான் தனியாக நின்று பேசினது கூட இல்லை. எப்போ பார்த்தாலும் சீனு உமாவுக்கு தான் சொன்ன எனக்கு கோவம் வராது? ஒரு தடவையாவது உமா மனோகருக்கு தான் சொல்லல சொன்னா நான் குழந்தை போயிடுவீங்க. பிள்ளைங்களுக்கு எந்த நல்லது பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. நான் ஏதாவது சொன்னா மட்டும் உங்களுக்கு ரோஷம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடும். நீங்களும் அம்மாவும் மனசு வச்சா வீட்டுக்கு உமாவை கண்டிப்பா கூட்டிட்டு வர முடியும். நீ எங்களுக்கு வந்து ஐடியா சொல்ற. சரி, நான் காலையில போய் கூப்பிட்டு வந்துடுறேன். நீ போய் படுப்போ. இப்போ போய் நான் பேசினா ஒரு கோவப்பட்டா என்ன செய்யறது? என்ன ஆச்சரியமா இருக்கு? அதிசயமா காலங்காத்தால எழுந்திருச்சிட்டீங்க. என்னடா மனோ, இவ்வளவு காலையில எங்க கிளம்பிட்ட? அவன் எப்பவுமே இந்த நேரத்துக்கு தான் கிளம்புவான்.
ஆமா நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? போச்சுரா, போகும்போது எங்க போறேன்னு கேட்டல, போற காரியம் உருப்பட்ட மாதிரி தான். போய் உன் வாயை பெனாயில் ஊத்தி கழுவு. அது கழுவுறதெல்லாம் இருக்கட்டும். காலையிலேயே 10-12 வரைக்கும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குற மூஞ்சி, இவ்வளவு காலையில கிளம்புறீங்களே என்கிட்ட கூட சொல்லாம? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. அது இந்த ராணி சம்யுக்தால, ராணி சம்யுக்தா. அவ யாரு? அவ ஒரு நாட்டு இளவரசி. இந்த மகாராஜா பிருத்திவிராஜுக்காக சுயம்பர மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கா. அவளை சிறை எடுத்து குதிரையில கூட்டிட்டு வர போறேன். ஐயோ, உங்களை நம்ப முடியாது சாமி. நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த காலத்திலேயே நீங்க வாயை மூடுறியா? வயசு பசங்களை வச்சுக்கிட்டு நடந்த விஷயத்தெல்லாமா பேசுவ? யார் அது? என்னடா என்னாச்சு இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு? எல்லாம் கலர் கலரா ட்ரெஸ் மாட்டிட்டு கிளம்பிட்டீங்க. அது இந்த வாரம் டெக்னிக் கலர் வாரம். ஓ, அதனாலதான் கலர் கலரா ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு நிக்கிறோம். வேணா நீயும் போய் வேற கலர்ல ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து நில்லு. நானும் வேற கலர் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அது சரி. ஆமா சீனு, நீ எங்கடா கிளம்பிட்ட? நீங்க தானப்பா சொன்னீங்க உமாவை போய் இன்னைக்கு பார்க்கலன்னு. அதுவா? ஆமாமா, உமாவை கண்டிப்பா பார்க்கலாம். நீ இப்ப கோயிலுக்கு போயிட்டு வா. நீ வரும்போது உமா கண்டிப்பா உன்னை வரவேற்க இந்த வீட்டுல இருக்கும். நிஜமாவா சொல்றீங்க? தாய்க்கு தலைமகனா போயிட்ட, இல்லைன்னா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன். இந்த அப்பன் சொல்றத நம்புடா. போயிட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வா. தேங்க்ஸ்ப்பா. வெரி குட். ஏண்டா மனோ, என்ன நீ எங்க போறேன்னு கேட்டனடா, அதுக்கு ஏன்டா பதிலே சொல்லாம உட்காந்துருக்க? மாமா கூப்பிட்டு அமைச்சிருக்காரு, மாமா வீட்டுக்கு போகணும். மாமா வீட்டுக்குலாம் நீ போக வேணாம், இன்னைக்கு உனக்கு லீவ். ஏன்பா? நீ என்ன பண்ற, நேரா நம்ம வல்லம்படுகைக்கு போ. அங்கே கரும்பு நல்லா விளைஞ்சிருக்கு. அதை அறுவடைக்கு ஆளுங்க வரல. அது போய் என்ன ஏதுன்னு பார்த்து ஏற்பாடு பண்ணு. அதை முடிச்சுட்டு நேரா மீன் சுருட்டிக்கு போ. நம்ம புறம்போக்கு நிலம் விலையே போகாம இருக்குடா. அங்கே லோக்கல் தரகாரி யாராவது பத்தி சீக்கிரமா விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு, சரியா? மாமா வரலன்னா கத்துவாருப்பா. நான் போலன்னா எந்த வேலையுமே நடக்காது. ஏன் பழப்பில் ஏன்பா மண்ணவாரி போடுறீங்க? டேய் மனோ, உங்க அப்பா பேச்ச கேட்டினா நீ ஊர்பட்டா மாதிரி தான். இப்ப மீன் சுருட்டி அவ்வளவு தூரம் நீ அங்கெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். உங்க அப்பா சொன்னதுக்காக இந்த வல்லம்படுகை கரும்பு தோட்டத்தை பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே உன் மாமா வீட்டுக்கு போயிடு, சரியா? சரிம்மா. உங்க அம்மா சங்கு ஊதிட்டால, கிளம்பு போ. இருங்க, நீங்க எங்க கிளம்புறீங்க? ஆளாளுக்கு ஒரு வேலையை சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப நான் சொல்றது நீங்க கேளுங்க. சரி சொல்லுங்கம்மா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, நேரா தோட்டத்துக்கு போறீங்க. பின்னாடி சாக்கடை தண்ணி எல்லாம் அப்படியே தேங்கி கிடக்குது. அழகா அத மாதிரி அப்படி போட்டு சுத்தம் பண்றீங்க. போங்க. ஹலோ, நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? ஐயா யாருன்னு தெரியுமா? த கிரேட் மிராசுதாரர் உலகநாதனோட தங்கச்சிக்கு ஒரே வீட்டுக்காரர், தெரியுமா? இன்னைக்கு என் லெவலே வேற. நான் போயிட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். என்ன எங்க போறேன்னு யோசிக்கிறியா? என் மச்சான் வீட்டுக்கு போயிட்டு வந்து பேசிக்கிறேன். போங்க போங்க, ரொம்ப ஆட்டம் ஜாஸ்தியா தான் இருக்கு. பாக்குறேன். இது எப்ப வீட்டுக்கு வந்ததோ அன்னையில இருந்து ப்ராப்ளம் தான். மெனக்கட்டு சிஎம் ஹாஸ்பிட்டல் போனேன். என்ன பிரயோஜனம்? என்னென்னமோ நடந்து போச்சு. ஈஸ்வரி குப்பம்மா பாட்டியை கூட்டிட்டு வரதுக்குள்ள மனோன்மணி டாக்டரை போய் பார்க்கணும். வயித்துல இருக்கிறத கழிச்சிட்டு வந்தாதான் நிம்மதியா இருக்கும். ஜோதி, என்னடி அம்மா சோதி, ஈஸ்வரி என்னைய தேடி அடிக்க ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருக்கா. நான் காலம்பரம் தான் ஊர்ல இருந்து வந்தேன். ஆமா, அவ என்னடானா என்ன கூட்டிட்டு இங்க வந்துட்டாப்ல. வாங்க, இருங்க, உங்களுக்கு நான் ஏதாவது குடிக்க காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? இல்ல, வயசான காலத்துல காஃபி குடிச்சா பித்தம் இல்ல. நீங்க இருங்க, நான் போய் ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வரேன். நல்லா இருக்குடி, வைத்தியம் பார்க்க வந்தவகிட்டயே பித்தம் சித்தம்னு சொல்லிக்கிருக்க. சோதி, அப்படி வந்து உட்காரு. நாடிய புடிச்சு பார்த்தாலே எல்லாம் தன்னாலே தெரிஞ்சு போயிடு நீ உண்டா இருக்கியா இல்லையான்னு. பார்த்தா ஏன் பாட்டி, ஒரு கர்ப்பஸ்திரீ மூஞ்சிய பார்த்தாவே அவ உண்டா இருக்காளா இல்லையான்னு சொல்ல மாட்டியா? போடி போக்கத்தவளே, மூஞ்சி வெளிரி போயிருந்தாப்புல அவ உண்டா இருக்கான்னு அர்த்தமா? பேய் பிசாச நினைச்சா கூட தான் மூஞ்சி வெளிரி போயிடும். போதா குறைக்கு நீ வேற வந்திருக்கியா? இது போதாதாக்கும். பாட்டி போ பாட்டி, எப்ப பார்த்தாலும் உனக்கு கேலிதான். சரி, வந்த வேலையை கவனிப்போம். சோதி கைய காட்டுமா? இருக்கட்டும். நான் எங்க வீட்டுக்கு வந்தவங்கள
நான் ஏதாவது குடிக்க கொடுக்காம நான் அனுப்பவே மாட்டேன். நீங்க வேணா ஈஸ்வரி அக்காவை கேட்டு பாருங்க. ஆமா பாட்டி, நீயாவது ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வர. நான் தான் இங்க அடிக்கடி வரனே. நான் எப்ப வந்தாலும் டீயோ காஃபியோ குடுக்காம என்ன அனுப்பவே மாட்டா. சரி நீங்க சொல்லுங்க, என்ன குடிக்கிறீங்க, டீயா காஃபியா? டீ கொடுத்தா என்ன பண்றது, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏ ஜோதி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல கரெக்டா இப்ப பார்த்து வீட்ல டீ தூள் தீந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காம பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. சரி ஜோதி. பாட்டி, இது என் வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். நான் சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குல்ல? என்ன நீ உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். இருந்தாலும் இத பத்தி நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். உன் குணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஜோதி, இந்தா இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சோதி, ஆ சீனி போடாதத்தா. சரிங்க பாட்டி. ஏன் பாட்டி, உனக்கு என்னாச்சு? அட எங்க வீட்டுக்காரர் சக்கரை வியாதியில அலந்துறாருல, அத பாத்துட்டு தான் நான் சொல்றேன். எனக்கு என்ன சக்கரை வியாதியா? ஐயோ, ரொம்ப பக்தி தான் உன் புருஷன் மேல. போ. ஈஸ்வரி, என்ன பாட்டி? ஆமா, உன் பிள்ளைகளை நல்லா சுகமா நல்லா இருக்கு. இருக்குதுங்க பாட்டி. உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காங்களா? இன்னும் உன் தங்கச்சி கூட தான் சுத்திட்டு இருக்காராக்கு. நீ ஏன் பாட்டி என் வயிற்றுல கலப்பிட்டு இருக்க? இந்தாங்க பாட்டி, டீ எடுத்துக்கோங்க. சக்கரை இல்லாதது எடுத்துக்கக்கா. இப்ப பாருங்க. ஒரு மண்ணும் இல்ல. உன்னை போய் மாசமா இருக்கன்னு எவ சொன்னா? தோ ஈஸ்வரி அக்கா தான் சொன்னாங்க. ஏன் நீ கூறு கட்டவள? ஒருத்தி வாந்தி எடுத்தா அவ மாசமா இருந்தா தான் வாந்தி எடுப்பாளாக்கும். நீயும் 3 புள்ள பெற்றிருக்க. ஆமா, வாந்தி எடுக்கிறதுல எத்தனை வகை இருக்கு தெரியுமா? பித்த வாந்தி இருக்கு, காய்ச்ச வாந்தி இருக்கு, அப்புறம் எதுவும் செரிமானம் ஆகாட்டியும் கூட வாந்தி வரும். அப்புறம் பேதியில போகுதுல, அப்பவும் வாந்தி வரும். அதான் நீ பேதியில போறது. இவ்வளவு சொல்லி புள்ளைய பயமுறுத்தி விட்டுருக்கா இவ. பார்த்தா அதுக்கு உனக்கு இந்த லட்சணத்துல டீ வேற வச்சு கொடுத்துட்டேன் நீ இவளுக்கு. சோதி, நாங்க போயிட்டு வரட்டுமா? சரிங்க பாட்டி, ரொம்ப நன்றி. இதுக்காக நீ பாட்டுக்கு வெறும் வயிறா இருந்துராத. ஒரு நாளைக்கு நீ மாசமாயி என்கிட்ட தான் வரணும். என்ன ஈஸ்வரி, ஏன் உக்காந்துருக்க? வா போவா. வரேன் 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 ஜோதி. ஐயா, உங்களை பாக்குறதுக்காக ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கப்பா, என்ன என்ன உங்க பிரச்சனை? நீங்க 2 பேரும் என் தோட்டத்துல தானே வேலை பாக்குறீங்க. அதுல அண்ணன் தம்பி வேற. உங்களுக்குள்ள வெட்டு குத்து நடந்தா நல்லாவா இருக்கும்? குடும்பத்துல ஒத்துமையா இருக்க பாருங்கப்பா. சரி, என்ன என்ன உங்க பிரச்சனை சொல்லுங்க. கேக்குறல்ல, சொல்லுங்கல்லண்டா. ஐயா, முறை பொண்ணு நான் கட்டுவேன் இவன் சொல்றேன். சரி, இல்ல நான் தான் கட்டுவேன் அவன் சொல்றேன். யாரு தேவையான பொண்ணை இவங்க 2 பேரும் விரும்புறாங்களா? ஆமாங்க. அந்த பொண்ணு யார விரும்புறா? ஐயா கேளுங்க, 2 பேரும் விரும்புறாங்க. இவங்கள யாராவது ஒருத்தரை கட்டினாலும் காலம் பூரா தொந்தரவு தான். அதனால இவங்க 2 பேரையுமே வேண்டான்னு சொல்லிட்டாயா. சரியா தான் முடிவெடுத்திருக்கா. ஏண்டா, அவளே அப்படி சொல்லிட்ட பிறகு அவளுக்காக நீங்க ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? ஊர் உலகத்துல பொண்ணாடா கிடைக்காது. போங்கடா, போய் ஒத்துமையா சந்தோஷமா இருக்க பாருங்க. போங்க. நல்லது.
உமா, என்னப்பா? உன் மாமன் சந்தானம் வந்திருக்கான். வரும்போதே தயங்கி தயங்கி வந்தான். வந்தவன் நேரம் உள்ள வராம வாசலே நிக்கிறான் பாரு. போய் அவனை வர சொல்லு போ. சரிப்பா. மாமா, ஏன் மாமா இங்கே நின்னுட்டீங்க? இது உங்க மச்சான் வீடு. வெளியே நின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உள்ள வாங்க. ஷோ மாமா, அப்பாதான் உங்களை வர சொன்னாரு. வாங்க. மச்சானே உள்ள வர சொல்லிட்டாரா? ஆமா. ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சவமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சானே உள்ள வர சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன, வாங்க போலாம். வாங்க மாமா. உமா, உங்க அத்தை எப்படி இருக்கலாம்? நல்லா இருக்கா. அவளுக்கு உங்களை பற்றி தான் கவலை எல்லாமே. ஏன் இன்னும் 4 வார்த்தை என்ன கேட்காம விட்டுட்டாளேன்னு கவலைப்படுறாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கோவப்பட்டா உங்கள் உடம்புக்கு ஆகாது, அதை நினச்சி தான் வருத்தப்படுறா. இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? பேசுறதெல்லாம் பேசிட்டு அதிகமா பாசம் இருக்கிற மாதிரி வேஷம் போடுறாளா? அம்மா, உங்க அத்தை இருக்காளா? அவளுக்கு நல்ல மனசு இல்லை, கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவ. சரி சரி, ஏன் நின்றுட்டு இருக்க? உட்காரு. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைக்காரன் தானே. ஏதோ இப்போ நமக்குள்ள மாமா மச்சாங்கிற உறவு இருந்தாலும் உங்கள் முன்னாடி நான் எப்படிங்க உட்காருது சொல்லுங்கள். அந்த நினைப்பு இருந்தா சரி. சரி, என்ன விஷயம் சொல்லு. என்ன இருந்தாலும் பெரியவன் சீனுவுக்கு போய் உமாவை கேட்டது அபிராமி செஞ்ச தப்பு தான். அதை பற்றியும் பேசாத, அவளை பற்றியும் பேசாது. விளக்கு மாத்து கட்டைக்கு பட்டு கொஞ்சம் கேட்குதோ, வர வர கொழுப்பு அதிகமாக போச்சு. அவள் அப்படிதான் இருந்தா. ஆனால் அன்னைக்கு நீங்கள் போட்ட போட்டில் நடுநடுங்கி போயிட்டா. என்ன இருந்தாலும் அபிராமி அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுங்க. ஆனால் ஏன் அந்த மாதிரி பேசினான்னா உமா மேலே அவளுக்கு இருந்த பாசம்தான். இப்போ கூட அபிராமி கண்ணில் உமா தான் நினச்சி நிற்கிறாளாம். அதனால் மறுபடியும் நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் ஒரு பைத்தியக்காரனுக்கு போய் பொண்ணு கேட்டால் யாருக்கு தான் போக வராது. நீங்கள் செஞ்சது சரிதாங்க. என்ன ஒன்றுன்னா கொஞ்சம் உமாவும் நினச்சி பார்க்கணும். இத்தனை நாளாக எங்கள் வீட்டிலேயே வளர்ந்த பொண்ணு இப்போ அவளை பிரிஞ்சு இருக்கிறதுனா எங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக அவளை உங்க வீட்லயே வச்சுக்குங்களா? அவ இன்னொரு வீட்டுக்கு வாழ போறவ. அப்ப நீயும் பொண்டாட்டி என்ன பண்ணுவீங்க? நான் அதிக பிரசித்தனமாக பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப தின்னு வளர்ந்தவன். அபிராமியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கேன். நீயும் தப்பு செஞ்சவன் தான். அதுக்காக நான் உனக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யாமல் இல்லை, இன்னைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த விசுவாசத்தை நான் இன்னைக்கும் வரைக்கும் மறக்கலைங்க. இப்போ முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு? என்ன விஷயம்? சிதம்பரத்தில் உட்காந்துக்கிட்டு ரகசியம் பேச நல்லா இருக்காது. தயங்காம சொல்லு. இல்லை, மெட்ராஸில் ஏதோ பெரிய இடத்துல இருந்து உமாவை பொண்ணு பார்க்க வந்ததா கேள்விப்பட்டேன். எல்லாம் என் தலையெழுத்து. உமாவை உங்ககிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னேன், நீங்க வளர்த்தீங்க. அவ என் மார்லி எட்டி உதைச்சிட்டா. எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன். என்ன முடிவு? தயங்காம சொல்லு. சொல்லு. நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. பரவாயில்ல, சொல்லு. உமா நம்ம வீட்டு பொண்ணு. அவளை பிரிஞ்சு எவ்வளோ நாளைக்கு நம்மளால இருக்க முடியும்? அதனால் அதுக்காக நம்ம சொந்தத்திலேயே நம்ம ஊர்லேயே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா உமா நம்ம கண்ணுக்கு எதிரிலே இருப்பா. அவளை பிரிஞ்சிட்டோங்கிற மனசு கஷ்டமும் நம்ம யாருக்கும் இருக்காதுல்ல. அப்படி அமைஞ்சா சந்தோஷம் தானே சந்தானம். ஆனா இது வரைக்கும் நான் தேடி பார்த்ததுல உமாவுக்கு ஏத்த மாப்பிள்ள ஒருத்தரும் கிடைக்கல. உனக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா சொல்லு, பேசி பார்ப்போம். ஆமா, உள்ளூர் மாப்பிள்ளையா வெளியூர் மாப்பிள்ளையா? பையன் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவன் தான். என்னது, எனக்கு தெரிஞ்சவனா? ஆமா. என்னப்பா என் கண்ணிலே வரல விட்டு ஆட்டுற? எனக்கு தெரியாதவங்கன்னு இந்த ஊர்ல யாருமே இல்லையேப்பா. யார் அது சொல்லு. நம்ம
உங்களுக்கு காவலாகவே இருக்கிறவன் தான் வந்து நம்ம நம்ம மனோகரன் தாங்க. சந்தானம்